சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு கசிவு வெளியாகி பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆய்வு மேற்கொண்டு 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு ஆதரவு கூறி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினேஷ். வணக்கம் வினேஷ், கள நிலவரம். எண்ணூர் கோரமண்டல் உரம் தொழிற்சாலையில் இருந்து கடந்த 27ஆம் தேதி அமோனியா கசிவு ஏற்பட்டதால் அந்த பகுதியைச் சேர்ந்த 3 கிராம மக்களுக்கு மூச்சு திணறல், சுவாச பிரச்சனை, தொண்டையில் பிரச்சனை உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு அன்று இரவு மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தீவிர சிகிச்சையிலும் சிலர் இருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த கோரமண்டல் உர தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதிதான் இப்போது நாம் பார்த்து வருகிறோம். கப்பலில் இருந்து அமோனியாவை அனுப்பும் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக அந்த பகுதியில் காற்று மற்றும் கடல் மாசுபாடு ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து கோரமண்டல் தொழிற்சாலை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உத்தரவின்படி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள நிலையில் பெரியகுப்பம், சின்னக்குப்பம் கிராம மக்கள் கோரமண்டல் தொழிற்சாலை நுழைவாயில் முன்பு அமர்ந்து இன்று 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மூச்சுத்திணறல் ஏற்பட்டவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்றும், கோரமண்டல் தொழிற்சாலையை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே திறக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்க போராடும் மக்களுக்கு ஆறுதலுக்காக பல்வேறு சமூக அமைப்புகள், சூழலியல் ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அந்த மக்களோடு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.